கூடாரம். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் நெய்த 11 மூடுதிரைகளையும் பண்ணினான். ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருந்தது. 11 மூடுதிரைகளும் ஒரே அளவாயிருந்தது. 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்து, இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டாக்கி, கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட 50 வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்கினான். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும், அதன் மேல் போட தகசு தோலினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணினான். வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் செய்தான். ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாயிருந்தது. ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றுக்கொன்று சமதூரமான 2 கழுந்துகள் இருந்தது. வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்தான். வாசஸ்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென் திசைக்கு 20 பலகைகளை உண்டாக்கி, அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணினான். ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களையும், மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களையும் பண்ணி வைத்து, வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் 20 பலகைகளையும் அவைகளுக்கு 40 வெள்ளி பாதங்களையும் செய்தான். ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் செய்தான். வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு 6 பலகைகளையும், வாசஸ்தலத்தின் இரு பக்கங்களில் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் செய்தான். அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருந்தது, மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருந்தது. 2 மூலைகளிலும் உள்ள அவ்விரண்டிற்கும் அப்படியே செய்தான். அப்படியே 8 பலகைகளும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருந்தது. சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும், வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும், வாசஸ்தலத்தின் மேல்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் பண்ணினான். நடுத்தாழ்பாள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாயும்படி செய்தான். பலகைகளை பொன் தகட்டால் மூடி, தாழ்பாள்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி, தாழ்பாள்களை பொன் தகட்டால் மூடினான். கர்த்தருடைய வாசஸ்தலம் கூடாரமாக போடப்படுகிறது. இது கற்களினால் செய்யப்பட்ட கட்டிடமாகவோ அல்லது கேதுரு மரங்களினால் செய்யப்பட்ட மாளிகையாகவோ போடப்படவில்லை. கர்த்தருடைய வாசஸ்தலம் மூடு திரைகளினால் கூடாரமாக போடப்படுகிறது. மோசே வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் நெய்த 11 மூடு திரைகளையும் பண்ணுகிறார். ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருக்கிறது. 11 மூடு திரைகளும் ஒரே அளவாயிருக்கிறது. மோசே 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் மற்ற 6 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்து, இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டாக்கி, கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட 50 வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்குகிறார். மோசே 11 மூடு திரைகளை பண்ணி, மேலும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும், அதன் மேல் போட தகசு தோலினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தரை ஆராதிக்க வருகிறார்கள். கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்குள் வருகிற இஸ்ரவேல் ஜனங்கள் வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்கி பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் மீது புயல் காற்று வீசி அவர்களை சேதப்படுத்தக்கூடாது என்றும் கர்த்தர் அவர்கள் மீது கரிசனையோடு இருக்கிறார். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஏசாயா 4:6. கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் தங்கி இருக்கிறவர்கள் பாதுகாப்பாயிருப்பார்கள். புயலோ மழையோ அவர்களை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருப்பதே விசுவாசிகளாகிய நமக்கு பாதுகாப்பானது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் பாதுகாப்பாய் இருக்கிறது.
கர்த்தருடைய வாசஸ்தலம் கூடாரமாக இருந்தாலும் அது உறுதியானதாகவும் பலமுள்ளதாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கிறது. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை பலப்படுத்துவதற்கு பலகைகளை பயன்படுத்துகிறார். அந்த பலகைகளை இணைப்பதற்கு தாழ்பாள்களை போடுகிறார். மோசே வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் செய்கிறார். ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்கிறது. ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றுக்கொன்று சதுரமான 2 கழுந்துகள் இருக்கிறது. வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் மோசே இப்படியே செய்கிறார். மோசே வாசஸ்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென் திசைக்கு 20 பலகைகளை உண்டாக்கி அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுகிறார். ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களையும், மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களையும் பண்ணி வைத்து வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் 20 பலகைகளையும் அவைகளுக்கு 40 வெள்ளி பாதங்களையும் செய்கிறார். மோசே ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் செய்கிறார். வாசஸ்தலத்தின் மேல்புறத்திற்கு 6 பலகைகளையும் வாசஸ்தலத்தின் 2 பக்கங்களிலும் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் செய்கிறார். அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்கிறது. மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்கிறது. மோசே 2 மூலைகளிலும் உள்ள அவ்விரண்டிற்கும் அப்படியே செய்கிறார். அப்படியே 8 பலகைகளும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருக்கிறது. மோசே சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் வாசஸ்தலத்தின் மேல்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் பண்ணுகிறார். நடு தாழ்பாள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாயும்படி செய்கிறார். மோசே பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பாள்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பாள்களை பொன் தகட்டால் மூடுகிறார்.